ஹலோ கைஸ், இப்போ என்னாச்சுன்னா நானே கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு அந்த கன்சிஸ்டண்ட்டோட ஸ்ட்ரீக் பிரேக். ஓகே, என்ன இஷ்யூன்னு பார்த்தா இந்த மாதிரி அந்த சாங் காப்பிரைட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சாங் ரிமூவ் பண்ணிட்டு நான் எப்போயும் யூஸ் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வீடியோலாம் யூஸ் பண்ண காப்பிரைட் சாங்கை வச்சு போஸ்ட் பண்ணேன் கைஸ். இப்போ என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? அந்த வீடியோவும் பிளாக் ஆயிடுச்சு. என்னடா ரீசன் போய் பார்த்தா லைஃப் ஜேர்னி அப்படிங்கிற ஒரு சாங்கில் இந்த காப்பிரைட் சாங் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க கைஸ். இப்போ ஆக்சுவலாக அது நான் காப்பிரைட் சாங் தான். அதில் உள்ள ஒரு போர்ஷனை நீ எடுத்து உன் பாட்டில் போட்டுட்டு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீ அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னா இது என்ன ரீசன் கைஸ்? இது என்ன இஷ்யூ? எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்படி ஒரு சாங்கை நீ உன்னோட சாங்கில் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்க. சுத்தமாக சொல்கிறேன் கைஸ். இப்போ அந்த லைஃப் ஜேர்னிங்கிற சாங்கில் அந்த ஃபஸ்ட்டு வர அந்த மியூசிக் எதுக்கு வருதுன்னே தெரியாது. அது அந்த நான் காப்பிரைட்ஸில் உள்ள சாங்கோட மியூசிக். இது என்ன கைஸ் இது? இப்போ ஒருத்தவங்க நான் காப்பிரைட் சாங் விட்டுருக்காங்க, அதை நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம்னு அப்படின்னா அந்த சாங் எடுத்து நீ உன்னோட வீடியோவில் போஸ்ட் பண்ணி வச்சுருக்க, உன்னோட வீடியோவில் அப்லோட் பண்ணியும் வச்சுருக்க. இப்போ நான் அந்த சாங் யூஸ் பண்ணும்போது நீ வந்து காப்பிரைட்ஸ் கேட்குறேன்னா இது என்ன மாதிரியான ஒரு ட்ரிக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒருத்தவங்க ஃப்ரீயாக விட்டதை எடுத்து நீ உன் பாட்டில் ஆட் பண்ணியிருக்க. அப்படி பார்த்தா நீ அவங்களோட காப்பிரைட் சாங் எடுத்து உன்னோட இதில் ஆட் பண்ணியிருக்க ஒரு சின்ன போர்ஷனாக. நாங்கள் காப்பிரைட் சாங் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் யூஸ் பண்ணால் நான் அந்த சாங் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீ காப்பிரைட்ஸ் கிளைம் எனக்கு கொடுக்குற. இப்போ இதில் யார் மேலே தப்பு இருக்குது? ஆக்சுவலாக அந்த காப்பிரைட்ஸ் தான் எல்லா யூடியூப்லேயுமே வந்துட்டு நோ காப்பிரைட் சாங்குன்னு சொல்லிட்டு அதை தான் போடுவாங்க. நீ அதை யூஸ் பண்ணதானே ஓ மேலே தானே தப்பு. நீ அதை அப்படி எனக்கு வந்துட்டு காப்பிரைட்ஸ் கொடுக்குற. என்னோடய வீடியோக்கு கிட்டத்தட்ட 4 times அப்லோட் பண்ணிட்டேன் கைஸ். நான் சாங் மட்டும் சேஞ்ச் பண்ணி என்ன வேயில் போய்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரில. ஒருத்தவங்களோட உழைப்பை நீ எடுத்து வச்சுருக்க, அது நான் காப்பிரைட் சாங் தான், அதை நீ எனக்கே கிளைம் கொடுக்குற. என்ன தைரியம் இருக்கணும் உனக்கு? நீ என்னோடய வீடியோவுக்கு வந்துட்டு கிளைம் கொடுத்து வைக்கிற. எனக்கு இருக்கிறதே 200 சப்ஸ்கிரைபர் தான்டா. அதை வச்சு என்னடா பண்ண போகிற நீ? அதுக்கு எதுக்குடா காப்பிரைட்ஸ் கிளைம் கொடுக்க? போஸ்ட் பண்ணும்போது காப்பிரைட்ஸ் கிளைம் கொடுக்கலாமா? அப்போ ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் கிரியேட்டர் கொடுத்தா அது இஷ்யூ இல்லை. அவங்களே அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம் எல்லாருன்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இவன் அந்த இதை எடுத்து வச்சு காப்பிரைட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க கைஸ். இது என்ன வேணும் எனக்கு தெரியலை கைஸ் சுத்தமாக. இது நம்ம என்னென்னு பார்க்கணும். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். லைஃப் ஜேர்னி அப்படிங்கிற ஒரு பாட்டில் ஃபஸ்ட்டு வர அந்த ஒரு சில செகண்ட்ஸுக்கு வர மியூசிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. சுத்தமாக சம்மந்தமே இல்லை. அந்த பாட்டுக்கும் அந்த மியூசிக்கும் சம்மந்தமே இல்லை. காப்பிரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி அந்த சாங்கை ஆட் பண்ணி வச்சுருக்கானா என்னன்னு எனக்கு தெரியலை. நானே கண்டென்ட் இல்லாமல் இருக்கேன். என்ன கண்டென்ட் போடலாம், எதை பற்றி போடலாம் அப்படின்னு இவனுங்களே என்ன கண்டென்ட் தந்துடுவானுங்க போல். அதனால் இதே ஒரு கண்டென்ட்டாக மில்க் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டேன் கைஸ். பாய் பார்க்கலாம்.